அன்றை கணித்தார் நெல்சன் தான் சொல்லணும். தளபதி விஜய் அவரோட முதல்வராக பதவியேற்கிற இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தில் அதே பிளாக் அண்ட் ஒயிட் காஸ்டியூமை போட்டுட்டு வந்திருந்தார். இது பார்த்தீங்கன்னா ஒரு கோயின்சிடென்ட்டாக நடந்த விடயமா இல்லாட்டி தளபதி தான் பிளான் பண்ணி தரமான சம்பவம் பண்ணாருன்னு தெரியல. பட் பீஸ்ட் படத்தில் பேசின மாதிரியே தரமாக பேசியிருந்தார். அதாவது அரசியலை பற்றி தான். ஸோ தளபதி விஜய் தமிழ்நாட்டோட இப்போதைய நிலைமையை சொல்லியிருந்தார். அதாவது 1,00,000 கோடி கடன் தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அண்ட் அதை மக்கள்கிட்ட ஒரு பெரிய வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ எந்த நிலைமையில் இருக்குதுன்னு வெளியிடுறத தளபதி விஜய் கூட சொல்லியிருந்தார். இதுக்கு எதிராக பல எதிர்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா திமுக தான் கண்டிப்பாக வரும். ஸோ தளபதி இன்டைரக்டாக திமுகவே தாக்கியிருப்பார் இந்த ஸ்பீச்சில். என்னோடய ஏரியாவில் மழை பெய்யறதுனால என்னோடய வாய்ஸ் அந்தளவுக்கு கிளியர் இருக்காது. ஸோ கொஞ்சம் சாதிச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கதறஸ் இருக்க தான் செய்யும். தளபதி விஜய் சீகமாகினதே பல பேருக்கு வைரடிது. ஸோ கேட்டர்ஸ் எல்லாம் கதற போகிறாங்க. தளபதியே சொல்லியிருப்பார், தன்னை எதிர்த்தவங்களையும் சரி அவர் அவமானப்படுத்தினவங்களும் சரி நான் பழிவாங்க மாட்டேன், அதுக்கு பதிலாக அவங்களுக்கும் சாதாரண மக்களை போல் நல்ல ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு தண்டனை. தளபதி விஜய் பழிவாங்கினா அதோடு முடிஞ்சிடும். ஆனால் அவர் பழிவாங்கலைன்னா மொத்தமாகவே அவங்களுக்கு தான் பெரிய மன உளைச்சலாக இருக்கும். ஸோ தளபதி செஞ்ச ஒரு சிறந்த செயலை நான் இதை பார்க்குறேன்.